ரசிகர் மன்றம் சார்பாக மாநில செயலாளர் சுதாகர், துணை செயலாளர் ஹைட்டு சுரேஷ் அவர்களுடைய தலைமையில் இன்று சைதாப்பேட்டையில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு உதவும் வகையில் ஸ்கூல் பேகு, நோட் புக்கு, தலையில் கட்டுற ரிப்பனு, பென்சில், பேனா, வாட்டர் பாட்டில், ஜாமெண்ட்ரி பாக்ஸ், ஷூவோட சாக்ஸு, இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேருக்கு கொடுத்துருக்கோம். இது எதற்காக என்றால், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் எப்படியோ அதே வழியில் பயணித்துக் கொண்டிருக்கும் புரட்சி நாயகனாக இருக்கும் லெஜண்ட் அவர்கள் இன்றும் ஏழை மக்களுக்கு, மாணவ மாணவிகளுக்கு உதவும் நோக்கத்தில் இந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறோம். அதை முன்னிட்டு, ஏன்னா ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த பேகு, அது தேவையான உபகரணங்கள் எல்லாமே கொடுத்தோம்னாக்கா அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஏழை எளிய மாணவர்கள் அடுத்தவங்களை பார்த்து, அடடா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேக் இல்லையே, நமக்கு இந்த மாதிரி ஒரு பென்சில் பேனா இல்லையேன்னு சொல்லி இயங்கக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் புரட்சி தலைவர் பாதையில் வரும் புரட்சி நாயகனாக இருக்கும் லெஜண்ட் அவர்கள் ஏழை எளிய மாணவர்களுக்கு இந்த மாதிரி உதவிகள் எல்லாம் செய்து கொண்டு வருகிறார். அதே மாதிரி இன்று கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் சார் அவர்கள் குழந்தைகளோட நலன் கருதி, மாணவ மாணவிகளோட நலன் கருதி, ஸ்கூல் இப்போ வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் தள்ளி போடும் அப்படின்ட்டு ஒரு வாரம் தள்ளி வைத்து நாளை ஜூன் 4ஆம் தேதி திறக்கிறார். அதனால் மாணவ மாணவிகள் மீது அக்கறை கொண்டுள்ள கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சாருக்கு இந்த நேரத்தில் லெஜண்ட் ரசிகர் மன்றம் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அகில இந்திய லெஜண்ட் ரசிகர் மன்றம் சார்பாக இன்று படிக்கும் ஏழை எளிய குழந்தைகளுக்கு பேக்கு, நோட்டு புக்கு, அவர் ஸ்கூல் சம்மந்தமான எல்லா பொருளுமே இன்றைக்கி நம்ம ரசிகர் மன்றம் சார்பாக போட்டிருக்கோம். தலைவருடைய நோக்கம் கல்வி தான் முக்கியம். கல்வி அவசியம். கல்வி இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. கல்வி இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஒரு இதுவுமே தெரியாது. இப்போ படிப்பு தான். அதே மாதிரி தலைவர் பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய பெருந்தலைவர் ஐயாவுடைய காமராஜர் ஐயாவுடைய வழியை பின்பற்றக்கூடிய தலைவர். அதனால கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது எங்களுடைய தலைவர் ஒரு 500 குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருக்காங்க. ஃபுல் ஃபீஸு கட்டி இந்த ஸ்கூலுக்கு சேர்த்து விட்டுருக்காங்க படிப்பு. அதனால இன்றைக்கு சைதாப்பேட்டையில் எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு பேக்கில் அவங்களுக்கு புத்தகம் இல்லை எல்லாமே தலைவருக்கு சொல்லி இருக்குது. சைதாப்பேட்டை ஏரியாவுக்கு எங்கள் ரசிகர் மன்றம் சார்பாக ஒரு நோட்டு புக்கு எல்லாமே வழங்கப்பட்டது.